மிதுன ராசி நேர்கள், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும் போது, குரு 2ஆம் இடம் என்றது தன குடும்ப வாக்கு. சோ மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், குடும்பத்துல ஒரு குதூகலம் இருக்கும், நிம்மதி இருக்கும், பேச்சுல ஒரு அதாவது ஒரு மென்மையா பேசக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். ஏன்னா 2ஆம் இடம் என்றது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். சோ குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று நமக்கு 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதாவது மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா விருச்சிகம். சோ தொழிலுக்காக புது கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஆனா அது ஆரோக்கியமான கடனா எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, குரு 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பாக்குறதால தொழில நிச்சயமா வளர்ச்சிகள் இருக்கும். அதே சமயம் புது கடன்கள் உருவாகும். அந்த புது கடன்கள் ஆரோக்கியமான கடனா நம்ம எடுத்துக்கலாம். சோ மிதுன ராசி நேர்களுக்கு கடன் உருவானாலும் அது ஆரோக்கியமான கடனா இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் வியாதிகள், ரொம்ப நாளா வியாதியஸ்தர்கள் மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க, எங்க போய் சாப்பிட்டா மருந்து குணமாகும் தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கிடைக்கும். அதாவது இதுதான் நமக்கு வைத்தியம், இப்படிதான் மருந்து சாப்பிடணும், ரத்தத்துல கலந்து அந்த மருந்து சீக்கிரமா குணமாகக்கூடிய அமைப்பு இருக்கும். சோ மிதுன ராசி நேர்களுக்கு புது கடன் உருவாகும். அதே சமயம் அது ஆரோக்கியமான கடனா இருக்கும். சோ ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பாக்குறது ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சொல்லியிருக்கேன், புது கடன் உருவாகும் சொல்லியிருக்கேன், முக்கியமா எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் சொல்லியிருக்கேன். ஆயுள் ஸ்தானத்தை 7ஆம் பார்வையை பாக்குறதால ஆயுள் அதிகரிக்கும். முக்கியமா தனஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஜீவனம் நடக்கும். பட் ஒரு புது கடனோட இந்த ஜீவனம் புது யுக்தியோட நடக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு 75% இந்த குரு பெயர்ச்சியில நன்மை எதிர்பார்க்கலாம்.